ஆஃப்டர் பொங்கல் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. நேட்டிவ்லேருந்து சென்னை ரிட்டர்ன் ஆயாச்சு. ஸோ சூடாக ஒரு டீயோடு இன்றைக்கி என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து அந்த ட்ரிங்க் நான் எடுத்துக்கல, ஏன்னா தேவையான பொருள் எதுவுமே இல்லை, போய் எல்லாமே வாங்கணும். ஸோ அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு மார்னிங் வந்து டிஃபன் உப்புமா தான். மதியம் பார்த்திங்கன்னா எறா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எறா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆல் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சமாக முந்திரி போட்டு பொடியாக அந்த பிளெண்டரில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌனாக வரும் வெங்காயம். அப்போ வந்து தேவையான சால்ட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதுவும் பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு பியூர் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிகிற மாதிரி இதை வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ். அதுலேருந்து தண்ணி விடும் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப கொதித்தாலும் எறா வந்து ஹார்டாகிடும். ஸோ ஃபைனலாக வந்து எறா கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் எறா 65 கொஞ்சம் போட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லஞ்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.